போலீஸ் உங்களை திடீர்னு அரெஸ்ட் பண்றாங்க, என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. அவங்க சொல்லல. அதே மாதிரி அரெஸ்ட் மெமோ கொடுக்கல, உங்களுடைய உறவினர்களுக்கு தகவல் சொல்லல, வழக்கறிஞரை சந்திக்க விடல. அதே மாதிரி பெரும்பாலும் வழக்கறிஞர்கள் இல்லாம நீங்க ரிமாண்ட் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ரிமாண்ட் ஆகிற அந்த நீதிமன்ற நீதிபதி கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லி எனக்கு ஓன் பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹம்பிளா நீங்க கேளுங்க. குற்றத்தின் தன்மையை பொறுத்து அவங்க ஓன் பெயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இதை நீங்க பெட்டிஷனாவும் போடலாம், ஓன் பெயில் பெட்டிஷனா. உங்களுக்கு இந்த பெட்டிஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல பெட்டிஷன் சொல்லி அனுப்புங்க. நான் உங்களுக்கு இந்த பெட்டிஷனை வந்து அனுப்பி விடுறேன். இந்த பெட்டிஷனை நீங்க போடுறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயில் கிடைக்கலனாலும் உங்களுடைய ரைட்ஸ் மீறாது. உங்களுடைய உறவினர்களுக்கு தகவல் சொல்லலாம், அரெஸ்ட் மெமோ கொடுக்கலாம், உங்களுக்கு வழக்கறிஞரை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி நான் சொல்ற இந்த விஷயங்கள் பெரிய குற்றங்கள். அதே மாதிரி குற்றத்தை தொடர்ந்து பண்றவங்களுக்கு, சட்டத்தை தவறா பயன்படுத்துறவங்களுக்கு, சட்டத்தை தவறா பயன்படுத்திட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஓன் பெயில் பெட்டிஷனும் நீதிமன்றமும் ஓன் பெயில் கண்டிப்பா கொடுக்கவே கொடுக்காது. இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை மறந்துருங்க. சோ தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.